வித்யா படிக்கலனாலும் புத்திசாலி. அவ நேர்மையானவன். அவகிட்ட இருந்த உண்மை அவளை கண்டிப்பா ஜெயிக்க வைக்கும் நான் நம்பினேன். அதான் இப்ப நடந்திருக்கு. அந்த சகுந்தலா அவளோட கிரிமினல் புத்தியை வச்சு ஏதாவது குளறுபடி பண்ணிடுவாளோன்னு தான் நான் பயந்தேன். ஆனா வித்யா அதையும் முறியடிச்சு ஜெயிச்சு வந்துட்டா. நான் வித்யாவுக்கு சப்போர்ட்டா இருந்தது பெரிய விஷயம் இல்ல. உங்க அம்மாவும் அவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தான். அவளுக்கு தைரியம் கொடுத்து கோர்ட்ல வாதாட வச்சா. வித்யா ஜெயிச்சதுக்கு உங்க அம்மாவோட சப்போர்ட் ஒரு முக்கியமான காரணம். அவ இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணலனா வித்யாவால சாதிச்சிருக்கவே முடியாது. வித்யா மேல இருந்த பழைய கோவத்தெல்லாம் மறந்துட்டு அவளுக்கு சப்போர்ட்டா இருந்ததுக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொல்றா விஜய். எப்பவும் உங்க அம்மா இதே மாதிரி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஒருவேளை வித்யா இந்த கேஸ்ல தோத்திருந்தா உங்க அப்பா இந்நேரம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருந்திருப்பாரு. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு என் மேல குற்றம் சுமத்திருப்பாரு. கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வர வரைக்கும் வித்யாவுக்கு நான் லாயர் வைக்கலன்னு எல்லாரும் என் மேல வருத்தத்துல இருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொருத்தவங்க உதவியில ஜெயிக்கிறதுக்கும் நாமளே கஷ்டப்பட்டு மேல வரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. லாயரை வச்சு வாதாடி இருந்தா வித்யாவுக்கு இப்படி ஒரு லெசன் கிடைச்சிருக்காது. அவளால முடியும்னு நான் நம்பினேன். அவளும் நம்பினா. அந்த நம்பிக்கை தான் அவளை ஜெயிக்க வச்சிருக்கு. நான் என்ன செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும்னு புரிஞ்சுக்க சொல்லு விஜய். அதுக்காக எல்லா விஷயத்திலையும் ரிஸ்க் எடுக்க முடியுமா? எப்பவும் நாமளே ஜெயிப்போம்னு சொல்ல முடியாதுல்ல. தோல்விக்கு பயந்து ரிஸ்க் எடுக்க யோசிக்கிறவங்களால லைஃப்ல ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். இனி வித்யா எப்பவும் கோர்ட்ட பார்த்தோ இல்ல போலீஸ பார்த்தோ பயப்படவே மாட்டா. அதெல்லாம் இனிமே ரொம்ப ஈஸியா ஃபேஸ் பண்ணுவா. அந்த தைரியத்துக்கு இப்போ ரிஸ்க் எடுத்தது மட்டும்தான் காரணம். வித்யா, விஜய் தான் கால் பண்றான். சொல்லு விஜய். கங்க்ராட் சஞ்சய், 2 பேரும் சேர்ந்து ஜெயிச்சிட்டீங்க. ஆமா, அதுக்குள்ள யார இன்ஃபார்ம் பண்ணது? கோர்ட்ல இருந்து ஒரு லாயர் அம்மாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாருடா. அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வித்யாவை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாங்க. ஒரு கெட்டதுலயும் நல்லது நடந்திருக்குடா. இதுக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருந்தேன். இதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வித்யா, அம்மா வித்யா, வா ஒரு நிமிஷம் அங்கேயே இருமா. மானசா, வித்யா வந்துட்டா. சீக்கிரம் வா. வித்யா, வா 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 வா. ஏய் மானசா, சீக்கிரம் மாமா வா. வந்துட்டேன்ப்பா. கோர்ட்ல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதம்மா. என்ன மனசா இதெல்லாம்? சும்மா இரு வித்யா. நீ எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்க. இங்க இருக்கிற எத்தனை பேரோட கண்ணு பட்டிருக்கும். என்னங்க பெரியம்மா,
குடு. நாய் கண்ணு, நரி கண்ணு, எலி கண்ணு, பூனை கண்ணுன்னு எல்லா கண்ணும் இந்த நெருப்புல கருகி போகணும். அப்படி ஒரு சுத்தி சுத்தி போடுங்க பெரியம்மா. துப்பு வித்யா. ம். ஆ, கலக்கிட்ட வித்யா. ம். வா வா. வாமா வாமா. அம்மா வித்யா வந்துட்டா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு. நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நீ காப்பாத்திட்ட. ரொம்ப பெருமையா இருக்கு. பணம், அதிகாரம்னு எல்லாமே இருந்த அவங்கள சாதாரண ஒரு பொண்ணு நான் தோக்கடிச்சிருக்கேனா அதுக்கு என் திறமை மட்டும் காரணம் இல்லம்மா. நீங்க எனக்கு கொடுத்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் காரணம். நான் உன்னை மோட்டிவேட் பண்ணதுனால மட்டும் நீ ஜெயிக்கல வித்யா. உன்கிட்ட உண்மை இருந்துச்சு. அதுதான் உனக்கு இந்த வெற்றியை கொடுத்திருக்கு. என்ன ஆனாலும் பாத்துக்கலான்னு இறங்கி நின்னா மட்டும்தான் அதுல இருந்து மீள முடியும். இப்ப உன்கிட்ட இருக்கிற இந்த தைரியத்தை எப்பவுமே நீ உன் கூடயே வச்சுக்க. யாரு உன்னை எதிர்த்தாலும் உன்கிட்ட உண்மை இருந்தா தைரியமா நீயே ஃபேஸ் பண்ண. உண்மைய மனசுல சுமக்கிறவனை விட பலசாலி இந்த உலகத்துல யாருமே இல்ல. கண்டிப்பாமா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணா நான் இருப்பேன். ம். அந்த அக்யூஸ்டுக்கு ஜட்ஜ் என்ன தண்டனை கொடுத்தாரு? 7 வருஷம் ஜெயிலு, 10 லட்சம் அபராதம். ஓ, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க ட்ரை பண்ணவனுக்கு இவ்வளவுதான் தண்டனையா விஜய்? நாளைக்கே நம்ம ஃபேமிலி லாயர் கிட்ட சொல்லி இந்த கேஸை ரீஓபன் பண்ணி வாதாட சொல்லு. அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு ஆயுள் தண்டனையாவது கிடைக்கணும். கல்யாண விஷயத்துல பொய் சொல்றவங்கள மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அந்த வித்யாக்கு எதிராக தானே தீர்ப்பு வந்துச்சு. நீ ஜெயிச்சிட்டல்ல? ஹேய், என்ன ஆச்சுமா? ஹேய், சகுந்தலா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பட்டிக்காட்டுல பிறந்து ஸ்கூலுக்கு கூட போகாத ஒருத்தி கோர்ட்ல வக்கீலே இல்லாம வாதாடி கேஸ்ல ஜெயிச்சிட்டா. எல்லா எவிடன்ஸும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதே மீறி எப்படி ஜெயிச்சா? அவளை அழிக்க நினைச்சு நான் பண்ற ஒவ்வொரு முயற்சியும் வீணா போகுது. வேதவல்லியோட படிக்காத வெர்ஷன் அவ. இதோட இந்த கேமை நிறுத்திட்டு கட்சி வேலையை மட்டும் பாரு. கட்சி வேலையில இப்ப எனக்கு முக்கியமே இல்ல. எல்லாத்தையும் மொத்தமா ஒதுக்கி வச்சுட்டு முழு நேரமும் அந்த குடும்பத்தையும் வித்யாவையும் அழிக்கிறதுக்கு திட்டம் போட போறேன். இப்போ என் லட்சியம் அது மட்டும்தான். எத்தனை தடவை தோத்தாலும் திரும்ப திரும்ப நான் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பேன். அந்த குடும்பத்துல நிம்மதி இல்லாம பண்ணுவேன். செய்யலாம். தலையெல்லாம் கலைஞ்சிருச்சு பாரு. முதல்ல அதை அள்ளி முடிஞ்சுக்கோ. இல்ல, நான் சொன்னதை சாதிக்காம நான் என் முடிய அள்ளி கட்ட மாட்டேன். அது வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்க போறேன். அம்மா, ம்? அமெரிக்கால இருந்து பிரீத்திங்கிறவங்க கால் பண்ணிருக்காங்க. ஓ, குடு. ஹலோ ஆண்டி, ஹலோ, நான் பிரீத்தி பேசுறேன். ஹாய் பிரீத்தி.
எப்படி இருக்க? ஃபைன் ஆண்டி. அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் ஆண்டி. சர்ப்ரைஸா? என்ன அது? இன்னும் 2 ஹவர்ஸ்ல நான் ஏர்போர்ட்ல இருப்பேன். நான் அங்கதான் வரேன். ஓ, அப்படியா? இதான் ஆண்டி சர்ப்ரைஸ். ஓகே. எத்தனை மணிக்கு ஃப்ளைட் லேண்ட் ஆகுது? 10 o'clock ஆண்டி. ஓகே. உன்னை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு நான் சஞ்சய் அனுப்பி வைக்கிறேன். ஓகே ஆண்டி. பாய் ஆண்டி. ஓகே, பாய். வேதா, யாரு பிரீத்தி? யுஎஸ் பிசினஸ்மேன் விஸ்வநாதனோட பொண்ணு. பிசினஸ் ஸ்டடீஸ்ல PhD முடிச்சிருக்கா. படிப்புல நம்பர் 1. பிசினஸ் நாலேஜ்ல அவளோட அப்பாவையே மிஞ்சினவர். What about this? No, it's not same. தைரியம் தன்னம்பிக்கையில என்னோட இன்னொரு வெர்ஷன். Nothing is in proper condition. You can't do anything, right? You go and find out this. I'll check this and will tell you later, okay? ஒரு விஷயத்தை அடையணும்னு முடிவு பண்ணிட்டானா அது எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அடைஞ்சே தீருவா. பயம்னா அவளுக்கு என்னன்னே தெரியாது. அவகிட்ட எவனாவது வம்பு பண்ணான்னு வைங்க, அதுக்கப்புறம் அவனோட லைஃப்ல திரும்பி அவளை பார்க்கவே முடியாத மாதிரி பண்ணிடுவான். கொஞ்சம் திமிரான பொண்ணுதான், ஆனா அவளோட அழகே அந்த திமிருதான். ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அப்படி இருக்கிற ஒருத்தி. பில்டப் ரொம்ப ஓவரா இருக்கு. ஆன்ட்டி யாரையும் இந்த அளவுக்கு புகழ்ந்து நான் பார்த்தது இல்லையே. அதாண்டி எனக்கும் புரியல. அதிகமாக படித்தவங்க யார் இந்த வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு பயமாக தான் இருக்கு. அவள் வந்து எதையும் துருவாமல் இருக்கணும். ஏதாவது பிசினஸ் விஷயமா வராங்களா? பிசினஸ் விஷயமாவும் வரா, அதை விட ஒரு முக்கியமான வேலைக்காகவும் வரா. ஆமா, சஞ்சய்ங்க ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காமா? ரிங்கு போயிட்டே இருக்கு, ஆனா எடுக்க மாட்டேங்கிறான். சைலண்ட்ல போட்டிருப்பாமா? சஞ்சய், யுஎஸ்ல இருந்து பிரீத்தின்னு என் ஃப்ரெண்டோட பொண்ணு சென்னைக்கு வந்துட்டு இருக்கா. ஏர்போர்ட்டுக்கு போய் அவளை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்துரு. அவளோட டீடைல்ஸ் எல்லாம் நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே சஞ்சய். ஓகேமா, நான் காலேஜ் கிளம்புறேன். சரி, பாய். நான் மாடிக்கு போறேன்க்கா. சரிம்மா. என்ன உங்க தங்கச்சி யாரோ ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ஓவரா பில்டப் எல்லாம் கொடுக்குறா? என்ன விஷயம் தெரியலங்க. உங்ககிட்ட இத பத்தி முன்னாடி எதுவும் சொல்லலையே? இல்லங்க, இப்ப பேசும்போதுதான் எனக்கே தெரியும். ஓகே, யார் வேணாலும் வரட்டும், அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த வீட்டோட மருமக வித்யா தான். அதை மட்டும் உங்க தங்கச்சிக்கு ஞாபகப்படுத்திருங்க. இல்லங்க, அவ ஏதோ பிசினஸ் விஷயமா வரதா தானே வேதா சொல்றா. அது உண்மையா இருந்தா எல்லாருக்கும் நல்லது. எனக்கும் அதான் நல்லது.
இவன் கால் பண்றான். ஹலோ சஞ்சய், என்னடா முடிவு பண்ணிருக்க? கொஞ்சம் டைம் கொடுடா. சரி, ப்ராஜெக்ட்ட பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? கொஞ்சம் கூட அதை பத்தி இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்க. இல்லடா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இதே சொல்லிட்டு இருப்ப? நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னால பதில் சொல்ல முடியலடா. இன்னொரு 1 month டைம் கேளு. என்னால முடியலனா நான் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரிலீவ் ஆயிக்கிறேன். இது வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ண மொத்த அமௌண்ட்டையும் நான் இன்ட்ரெஸ்டோட பே பண்ணிடுறேன். இப்படி பேசினா எப்படிடா? எனக்கு வேற ஆப்ஷன் இல்லடா. சரி, நான் ஒருத்தரை இப்ப மீட் பண்ண போயிட்டு இருக்கேன். நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். ஓகேடா, பாய். பாய். இவனை நம்பி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. அம்மா மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதுவும் 1 hourக்கு மேல ஆகுது. இங்கிருந்து ஏர்போர்ட் போகவே 2 hours ஆகுமே. சஞ்சய் கால் பண்றான். ஹலோ. விஜய், எங்க இருக்க? காலேஜுக்கு வந்துட்டு பக்கத்துல ஒருத்தரை மீட் பண்ண போயிட்டு இருக்கேன். அம்மா உன்னை ஏர்போர்ட் போக சொன்னாங்களே, நீ போலையா? இல்ல விஜய், நான் இப்ப ஸ்ரீபெரும்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கேன். ஏர்போர்ட் போக டைம் ஆகும். எனக்கு பதில் நீ போயிட்டு வந்துடுறியா? அம்மா உன்னதான்டா போக சொன்னாங்க. நான் போனா கோவப்படுவாங்க சஞ்சய். இல்லடா, சொல்றதை கேளு. யாருமே போகலன்னா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ போயிட்டு வா. சரி, ஓகே. ஓகே, பாய். ஐ லவ் யூ பிரீத்தி. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை ஃப்ளைட்டில் பார்த்தப்பவே நான் உங்ககிட்ட என் மனசை தொலைச்சிட்டேன். பதிலுக்கு உன் மனசை நான் திருடணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அக்செப்ட் மீ. கிஸ் பண்ண போகிறாலோ? சொல்லு பிரீத்தி, நான் பூ கொடுத்ததுக்கு பதிலாக நீ வேற ஏதாவது கொடுக்க போறியா? மந்த்லி salary இஎம்ஐல வாழ்ற ஒரு மிடில் கிளாஸ் பையன் நீ எனக்கு ப்ரோபோஸ் பண்றியா? என் பக்கத்துல நிக்கிறதுக்கு உனக்கெல்லாம் தகுதியே இல்லை. கெட் லாஸ்ட். உன்கிட்ட நான் டீசெண்டாக தானே லவ்வர் சொன்னேன். அதுக்கு நீ என்ன அறையிற? மிடில் கிளாஸை பற்றி கேவலமாக பேசுகிற? உன் திமிருக்கு சாவு மணி அடிக்க என்ன மாதிரியே மிடில் கிளாஸ்ல இருந்து ஒருத்தி வரதான் போறா. என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னும் யாரும் பிறக்கல. அதையும் மீறி என்ன ஒருத்தி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சானா அது அவளுக்கு கெட்ட நேரம்னு அர்த்தம். இன்னொரு அறை விடுறதுக்குள்ள ஹாய் பிரீத்தி. என்னடி எப்படி இருக்க? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்னடி இந்த தடவையாவது ஒரு 10 நாள் ஸ்டே பண்றியா இல்ல உடனே ஊருக்கு கிளம்பி போயிடுவியா? இனிமே பெர்மனண்டா இங்கதான். ஓகேடி. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே பிரீத்தி? ஆமா, நீங்க விஜய் தானே? ஆமா. நீங்க எதுக்கு வந்தீங்க? சஞ்சய் வரலையா? அவன் ஒரு மீட்டிங்ல இருக்கான், அதான் நான் வந்தேன். வாங்க. சஞ்சய் வரல? ஆமா. ஆண்டி என்கிட்ட சஞ்சய அனுப்புறதா தானே சொன்னாங்க. நீங்க கிளம்புங்க, நான் இந்த கார்லயே வீட்டுக்கு வந்துடுறேன். ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்கா சார். இங்கே நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அமெரிக்காவிலேயே இருக்கிறது தான் நினைப்பு. நீங்கள் வேணா பாருங்க, நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும். அவள் திமிரு அடக்க நிச்சயமாக ஒருத்தி வருவா. நான் வாங்கின அறைய திருப்பி அவளுக்கு கொடுப்பா சார்.
பிரீத்தி பயமா இருக்குடி, கொஞ்சம் மெதுவா போ. மெதுவா போறதுக்கா மீட்டர்ல எவ்வளவு ரேஞ்ச் வச்சு கொடுத்துருக்கான்?